إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من الشيطان الرجيم. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும், மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் எங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருரைகளில் நினைவு கூர்ந்திருப்பதை நானும் இந்த மகத்தான சபையில் நினைவு கூர்ந்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான சகோதரிகளே, இப்பாருலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவளாய், எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் இந்த சபையில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவை பற்றி நினைவு கூறக்கூடிய, அவனுடைய விடயங்களை பற்றி பேசி ஆராயக்கூடிய இந்த சபையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூடுவதற்காக வாய்ப்பளித்த ஏகவல்ல இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு நன்றி செலுத்த முதற்கணம் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் இந்த சபை இருக்கின்றது இல்லையா, இந்த சபையினுடைய மகத்துவம் எப்பேற்பட்டதென்றால், மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய, மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய ஒரு அற்புதமான சபையில்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அற்புதத்தை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய சகோதரர்களுக்கும் இந்த வாய்ப்பு அமைய வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய சகோதரர்களையும் இந்த சபைக்கு வரவழைக்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளினுடைய எனது தலைப்பிற்குள் நான் நுழைகின்றேன். இன்றைய நாளின் தலைப்பு என்னவென்றால், மார்க்கத்துடன் தீனுடன் வாழ்ந்து மரணித்த ஒரு அற்புதமான பெண்மணியினுடைய சம்பவம்தான், அவருடைய சம்பவத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளும் தான் இன்றைய தலைப்பு. அந்த பெண்மணிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவருடைய சுருக்கமாக அவரை சொன்னால் ருமைசா பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று அவர் அழைக்கப்படுவார். இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறு நடந்து கொண்டார், அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதைத்தான் நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்றோம். அதற்கு முன் சில விடயங்களை நான் எத்தி வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் மேலான சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கின்றதென்றால், பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களும் அவர்களுக்கு முன்மாதிரி, அதாவது பெண்களுடைய
வாழ்க்கை வரலாறு பெண்களுக்கு முன்மாதிரி, ஆண்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நல்ல விஷயங்கள் ஆண்களுக்கு முன்மாதிரி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு எங்களுக்கு சொல்லவில்லை. ஆண்களுடைய வரலாறுகளாக இருந்தாலும், ஆண்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், ஆண்கள் செய்யக்கூடிய சிறந்த விடயங்களாக இருந்தாலும், அது பெண்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும், இரு தரப்பினருடைய அந்த விடயங்கள் இரு தரப்பினருக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு காண்பிக்கின்றது. உதாரணமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 2 பெண்களை எங்களுக்கு ஈமான் கொண்ட முஸ்லீம்களுக்கு முஅ்மின்களுக்கு உதாரணமாக காட்டுகின்றான். ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون மரியம் பின்த் இம்ரான். அதாவது இம்ராத்து ஃபிரவுன் என்றால் ஃபிரவுனுடைய மனைவியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு உதாரணமாக காண்பிக்கின்றான். அல்லாஹ் எங்களுக்கு முஃமின்களுக்கு உதாரணமாக காண்பிக்கக்கூடியவர்கள் யார்? 2 பெண்களை, ஆண்களை அல்ல, 2 பெண்களை. 2 பெண்களை காட்டி முஃமின்களுக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உதாரணமாக காண்பிக்கின்றான். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது என்றால், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வது கடமை. குறிப்பாக சில ஆண்கள் எண்ணிக்கொள்வது, ஆண்களுக்கு ஆண்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தான் வழிகாட்டி, பெண்களுக்கு பெண்களுடையது, பெண்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் காட்டிய வழிமுறை அவ்வாறல்ல. ஆண்களுடைய வழிகாட்டல்கள், ஆண்களுடைய சிறந்த விடயங்கள் பெண்களுக்கும், பெண்களுடைய விடயங்கள் ஆண்களுக்கும், இரு தரப்பினருக்கும் இரு தரப்பினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறந்த விடயங்கள் ஒரு முன்மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய தலைப்பிற்குள் நுழைவோம். சிறந்த பெண்மணி, தியாகத்துடன் ஒரு வீரத்துடன் வாழ்ந்து மரணித்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் என்றால், அவருடைய தந்தை தான் மில்ஹான் எனப்படுபவர். அவருடைய கணவன் மாலிக் என்பவர். இந்த மாலிக் என்பவருக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தையின் பெயர்தான் அனஸ் இப்னு மாலிக். நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், அதிகமான ஹதீதுகள் அறிவித்திருக்கக்கூடியவராக இவர் இருந்திருப்பார். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இவர். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை ஏற்காத ஒருவராகத்தான் இருந்தார். பிறகுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் காட்டிய ஆர்வமும், ஒரு கணவன் ஒரு மனைவியிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், ஒரு பிள்ளையிடத்தில் ஒரு தாய் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் எவ்வாறு தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று நாம் பார்ப்போம். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் அக்கபா உடன்படிக்கை செய்வதற்காக. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்சாரி பெண்களில் ஒரு பெண், மதீனத்து பெண்களில் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கின்றார். அக்கபா உடன்படிக்கை செய்ய வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் இருந்தவர் அந்த நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய கணவனும் வேற்று மதத்தவராகத்தான் இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இல்லை. அவர் வெளியில் சென்ற பிறகுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கணவன் வீடு திரும்பியதும் அந்த மாலிக் என்பவர், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர்,
மனைவியை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா, மதம் மாறி விட்டீர்களா? அவர் கேட்கின்ற முறை எப்படி என்றால், நீங்கள் மதம் மாறி விட்டீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா? நான் மதம் மாறவில்லை, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு கணவன் பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சிறிய குழந்தையான பேசுகின்ற விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வயதுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்களிடத்தில் குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் நான் ஈமான் கொண்டுட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இதை பார்த்த கணவர், என்னுடைய பிள்ளையை நீங்கள் நாசமாக்குகின்றீர்களா என்று கேட்டவுடன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் குழந்தையை நாசமாக்கவில்லை, மாறாக அவரை சிறந்தவனாக ஆக்க நான் முயற்சிக்கின்றேன். இஸ்லாத்தை எடுத்து அவருக்கு கூறுகின்றேன், இஸ்லாத்தை ஏற்குமாறு அவருக்கு சொல்லுகின்றேன், என்னுடைய குழந்தையை சிறந்த வழியில் நான் என்ன செய்கின்றேன், நடத்துவதற்காக முயற்சிக்கின்றேன் என்று திடகாத்திடமாக, உறுதியாக, தைரியமாக தன்னுடைய கணவனை பார்த்து அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம். அப்படியே அந்த கணவர் வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றார். அவர் காலப்போக்கில் மரணித்து விடுகின்றார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று விடுகின்றார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அபூ தல்ஹா எனப்படுகின்ற ஒரு பிரபல்யமான ஒரு மனிதர், இவர் ஈட்டி எறிவதில் மிக பிரபல்யம் வாய்ந்தவர், எய்வதில் பிரபல்யம் வாய்ந்தவர், ஒரு நல்ல மனிதர், வசதி படைத்தவர், வசதியுள்ள அழகான ஒரு மனிதர் தான் அபூ தல்ஹா என்கின்ற மனிதர். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிப்படையிலேயே ஒரு சிறந்த பெண், நல்ல ஒழுக்கமுள்ள பண்புள்ள சிறந்த ஒரு பெண். இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டவுடன் அபூ தல்ஹா அவர்கள் அவரும் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் தான் இருந்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். அவருடைய குழந்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். இப்பொழுது விதவையாக, கணவனை இழந்த விதவையாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அபூ தல்ஹா என்பவர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நீங்கள் என்னை திருமணம் முடித்து கொள்ளுங்கள், நேரடியாக கேட்கின்றார், நீங்கள் என்னை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று கேட்டவுடன் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? சாதாரணமாக ஒரு விதவையாக இருக்கக்கூடிய பெண்கள் கஷ்டத்தில் இருப்பார்கள், பல பல துன்பங்கள் துயரத்தில் இருப்பார்கள். அழகான வசதி படைத்த ஒரு நல்ல மனிதர் என்னை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று கேட்டால் யாருதான் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள், அந்த விடயத்தை எவ்வாறு கை கொள்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோமேயானால், அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் சொத்துடையவராக இருக்கின்றீர்கள், நல்ல மனிதராக இருக்கின்றீர்கள், அழகானவராகவும் இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் காஃபிராக இருக்கின்றீர்கள், நானோ முஸ்லிமான இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்ணாக இருக்கின்றேன், அதனால் நீங்கள் எனக்கு என்ன சரி வராது என்று உடனே சொல்லிவிடுகின்றார். இஸ்லாத்தில் இருக்கின்ற அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற உறுதியை பாருங்கள். எவ்வளவு அழகானவராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஈமான் நிலை கொண்டு விட்டது. பிறகு சொல்லுகின்றார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டுட்டு அதே எனக்கு மகராகத்தாங்க, அப்போ நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். உடனே அபூ தல்ஹா என்கின்ற அந்த மனிதர் திரும்பி செல்கின்றார். திரும்பி சென்று விட்டு மீண்டும் நான் என்ன செஞ்சிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், அதே நான் உங்களுக்கு மகராவும் தந்துட்டேன் என்று சொல்லி இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய காலகட்டத்தை நாங்கள் பார்த்தால், தற்கால நிலைகளை பார்த்தால், சாதாரணமான பெண்கள் கல்லூரியில் படிக்கின்ற, பாடசாலைகளில் படிக்கின்ற பெண்களாக இருக்கட்டும்,
அந்த பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு வகுப்பு நேரங்களுக்கு செல்கின்ற போது வேற்று மதத்தவர்களை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். உள்ளங்களில் வீணான எண்ணங்கள் தோன்றி கடைசிக்கு திருமணம் என்கின்ற அளவிற்கு அந்த பெண் உள்ளாகலாம். அவர்கள் அந்த இடத்தில் மதத்தை பார்ப்பதில்லை, தான் கொண்ட அந்த காதலனை தான் என்ன பார்க்கக்கூடியவர்களாக இன்று எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் இஸ்லாத்தை யாரும் தன்னுடைய மதம் இஸ்லாம் என்று தன்னுடைய மார்க்கத்தை பார்க்கக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்து பெண்களில் சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஈமானினுடைய உறுதியை பாருங்கள். எவ்வளவு அழகான மனிதன் வந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்த வசதி படைத்த மனிதன் வந்தாலும் சரி, ஆனால் அவர் சொன்ன விடயம் என்ன, நீங்கள் எனக்கு மகராக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளையையும் இஸ்லாத்தை ஏற்கச் செய்தார், தானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய கணவனையும் இஸ்லாத்தை ஏற்கச் செய்த ஒரு சிறந்த ஒரு பெண்மணிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோமேயானால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை திடீரென ஒரு நாள் இறந்து விட்டது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் சென்றிருந்த போது, அவர் வீட்டில் இல்லை, அவர் வெளியில் சென்றிருந்த போது அந்த குழந்தை இறந்து விட்டது. உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரிடத்தில் அனைவரிடத்திலும் சொல்லிவிடுகின்றார், என்னுடைய கணவர் வந்ததும் என்னுடைய குழந்தை இறந்த விடயத்தை நீங்கள் யாரும் உடனே சொல்லிவிட வேண்டாம், நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், சொல்லிவிட வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஏன் மறைக்க வேண்டும் என்ற எண்ணமா? இல்லை, தன்னுடைய கணவன் வெளியில் சென்ற போது எவ்வளவோ களைப்புகளுக்கு மத்தியில், எவ்வளவோ பிரச்சனைகளை தலையில் ஏந்தி கொண்டு கஷ்டங்களுக்கு மத்தியில் வீட்டிற்கு வருவார். அந்த கணவனிடத்தில் உடனே இப்படியான ஆச்சரியமான விடயத்தை கொண்டு சேர்த்து அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தினால் தான் அவர் இந்த விடயத்தை நீங்கள் யாரும் சொல்லிவிட வேண்டாம், நான் சொல்லும் வரைக்கும் என்று தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து சொல்லிவிடுகின்றார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்தவுடன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனை அழைத்து உணவு பரிமாறுகின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உணவை சாப்பிடுகின்றார்கள். சந்தோஷமாக தன்னுடைய மனைவியினுடைய புன்முறுவலை பார்த்து அத்துணை கஷ்டங்களையும் வீட்டிற்கு வெளியில் வீசிவிட்டு உள் வந்து சாப்பிடுகின்றார்கள். கேட்கின்றார்கள், அருமை மனைவியே, என்னுடைய அன்பு மகன் எங்கே? அப்போ கேட்குற நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், என்னுடைய அன்பு மகன் தூங்கி கொண்டிருக்கின்றார், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கணவனை பார்த்து அழகாக சொல்லுகின்றார். சாப்பிட்டு முடிகின்றார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை பரிமாறுகின்றார்கள். கணவனும் சாப்பிட்டு முடித்து விட்டார். முடிந்து விட்டதுடன் விட்ட கையுடன் இந்த ஆச்சரியமான விடயத்தை சொன்னால், சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு கணவரிடத்தில் ஆச்சரியமான விடயத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும் என்று எண்ணி அந்த மரணித்த விடயத்தை எவ்வளவு அழகாக எத்தி வைக்கின்றார் என்பதை நாங்கள் சற்று பார்த்தோமேயானால், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, என் அருமை கணவரே, ஒரு கூட்டத்தினர் வருகின்றார்கள், அவர்கள் ஒரு வீட்டாரிடத்தில் அவர்களுடைய பொருட்களை இதை வைத்து கொள்ளுங்கள், நாங்கள் மீண்டும் வந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். மீண்டும் அவர்கள் வந்து அந்த பொருட்களை தருமாறு கேட்கின்றார்கள். இப்பொழுது அந்த வீட்டார்கள் இந்த பொருட்களை அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாமா என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கணவரை பார்த்து கேட்கின்றார். அப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, அந்த பொருட்கள் அவர்களுக்குரியது, அந்த கூட்டத்தாருக்குரியது,
அதை அவர் கொடுத்து விட வேண்டும் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகின்றார். இப்போ சொல்கிறா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய அருமை கணவரே, உங்களுடைய மகனுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்த உங்களுடைய மகனை அல்லாஹ் மீண்டும் எடுத்துக்கொண்டான் என்று அழுது அந்த சம்பவத்தை சொல்லுகின்றார். எவ்வளவு அழகாக அந்த சம்பவத்தை எத்தி வைக்கின்றார். கணவனுடைய உள்ளம் நோகாமல், கணவன் பதறிவிடக்கூடாது, கணவன் கவலைப்பட்டு விடக்கூடாது என்று அந்த சம்பவத்தை எவ்வளவு அழகாக எத்தி வைக்கின்றார். உடனே கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்டு கோபப்பட்டு, என் அருமை மனைவியே, நான் வீட்டிற்குள் நுழையும் போது நீங்கள் இந்த சம்பவத்தை சொல்லிவிடக் கூடாதா என்று கேட்டு வீட்டை விட்டு கோபப்பட்டு வெளியேறி விடுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய பெண்மணிகளின் நிலைகளை பார்த்தால், ஒரு கணவன் வெளியில் சென்றவுடன், வேலைக்கு சென்றவுடன் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த வேலையை செய்திருப்பார். எவ்வளவோ ஏச்சுக்கள் வாங்கியிருப்பார். அந்த முதலாளியினுடைய வாயினால் எத்தனையோ கதைகளை வாங்கியிருப்பார். வேறு வேறு நபர்களின் இடத்திலிருந்து எத்தனையோ ஏச்சு பேச்சுக்களை வாங்கிவிட்டு தலை நிறைய பிரச்சினைகளோடும் கவலைகளோடும் வீடு வந்து சேர்கின்றார். வீட்டில் இருக்கின்ற மனைவிமார்கள், பெண்கள் இன்று செய்கின்ற வேலை, அவர்கள் வீட்டிலிருந்து இல்லாத அத்துணை பிரச்சினைகளையும் பார்த்துவிட்டு கடைசியில் சொல்லுவது, வரட்டும் அவர் வரட்டும், அவர்கிட்ட தான் இது என்ன சொல்கிறேன். கணவன் களைப்புடன் என்ன செய்வார், வீட்டுக்கு வருவார். ஒரு என்ன அமைதியாக இருப்பதற்காகத்தான் என்ன செய்வார், கணவர் வீட்டுக்கு வருவார். ஆனால் இந்த மனைவி என்ன செய்வது, வருகின்ற கணவரிடத்தில் இருக்கின்ற அத்துணை பிரச்சினைகளையும் சொல்லுவது. ஒரு பொன்முறுவலுடன் அந்த கணவனை வீட்டிற்குள் வரவேற்பது இல்லை. அந்த கணவனுடைய உள்ளம் எவ்வாறு பாடுபடும்? இந்த பெண்மணியினுடைய செயற்பாடை நாங்கள் வைத்து நாங்கள் முன்மாதிரியாக படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்தார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்? தன்னுடைய மகன் இறந்த செய்தியை கூட சொல்வதற்கு தயங்கி அதை சொல்கின்ற அந்த முறையை சற்று அவதானித்து பாருங்கள். இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பெண்கள் தன்னுடைய கணவரை மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து வரக்கூடிய கணவன் தன்னுடைய அத்துணை பிரச்சினைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழலை தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள் இல்லையா? இப்படியே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு வெளியில் சென்று விடுகின்றார்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனார் இப்படி இறந்து விட்டார் என்ற தகவலை எத்தி வைக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என் அருமை நண்பரே, நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் நேற்றிரவு கழித்த அந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. அவன் உங்களுக்கு என்ன செய்வான், பரக்கத் செய்வான், உங்களுக்கு சிறந்த குழந்தையை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அதே போன்றே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிரசவம், அவர்களுக்கு குழந்தை உருவாகின்றது. அவர்களுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு குழந்தை என்ன செய்கின்றது, உருவாகின்றது. இப்படியே செல்கின்ற காலப்பகுதியில் இன்னும் ஒரு சம்பவம். போருக்கு செல்கின்ற வழியில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு செல்கின்றார்கள். சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வருகின்ற வழியில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படுகின்றது. அப்பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த போருக்கு செல்லாமல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இருந்து விடுகின்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போருக்கு செல்ல முடியவில்லை. கவலை அடைகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்னால் செல்ல முடியவில்லையே என்று கவலை அடைகின்றார்கள். உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்னுடைய கணவனுடைய இந்த கவலையை பார்த்துவிட்டு தன்னுடைய வலியை தனக்குள் வைத்து கொண்டு சொல்லுகின்றார்கள் என்னவென்றால், என் அருமை கணவரே, எனக்கு வலி நின்று விட்டது, வாங்கள் நாங்களும் செல்லலாம் என்று கூறுகின்றார். எங்களில் எத்தனை பெண்கள் இவ்வாறு சொல்லுவார்கள்? இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற போதும் கூட தன்னுடைய கணவனை வீட்டை விட்டு செல்ல விடாமல் தடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இன்றைய பெண்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? நாங்கள் எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனை வாருங்கள் நாங்களும் போகலாம் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலிருந்து என்ன செல்லுகின்றார்கள். இப்படி இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சிறந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சிறிய குழந்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வளர்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தையை உங்களிடத்தில் என்ன செய்யுங்கள்? வைத்து கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தையை நீங்களே வைத்து என்ன செய்யுங்கள்? வளருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒப்படைத்து விடுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் வளர்கின்றார்கள். காலப்போக்கில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய வாழ்க்கையில் 2 சந்தோஷங்கள் இடம்பெற்றது. அதில் ஒன்றுதான் என்னுடைய தாய், என்னுடைய அருமை தாய் என்னை நான் நல்லவனாக வளர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இந்த உலகத்திற்கே ஒரு தலைவர், ஒரு உன்னத மனிதர். அவர்களிடத்தில் என்னை வளர்ப்பதற்காக கொண்டு சேர்த்து விட்டார். நான் என்ன செஞ்சிருக்கேன்? பெரியோரு அதிகமான ஹதீதுகளை அறிவிக்கக்கூடிய ஒருவராகத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன இருந்தார்கள். ஒரு நல்ல வளர்ப்பில் வளர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார்? அந்த தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தவறான வழியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தவறான போக்கில் போய் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ தாய்மார்கள் அதனை கணக்கெடுக்காமல் பொடுபோக்காக தன்னுடைய பிள்ளை வளர்ப்பில் பொடுபோக்காக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளை சந்தோஷப்படக்கூடிய ஒரு வளர்ப்பை என்ன செய்தார்? ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி எங்களுடைய பிள்ளைகளும் ஒரு காலப்போக்கில் எங்களோட தாயால் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இப்படி ஒரு வளர்ப்பு வளர்ந்தோம் என்று செல்லக்கூடிய ஒரு தாயாக நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எனவே தான் மேலான சகோதரிகளே, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிப்பினையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் பெண்கள் கணவனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்த்தால் சுபஹானல்லாஹ், இன்று எத்தனையோ வாழ்க்கை பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் காரணம்? அந்த பெண்களுக்கு நடந்து கொள்ள தெரியாது, கணவனிடத்தில் நடந்து கொள்ள தெரியாது. ஏனென்றால் ஒரு கணவன் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். சில பெண்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால், கணவன் கஷ்டப்படுகின்ற போது பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக, பார்த்து ஏளனமாக பேசக்கூடியவர்களாக இன்று சில பெண்மணிகள், சில மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். கணவன் ஒன்று சொல்லுவார், பெண் என்ன செய்வார்? அதற்கு மாற்றமாக செய்வார். இல்லை என்றால் கணவன் ஒரு வழிகாட்டில் இருப்பார், ஒரு தவறான விடயத்தை செய்யக்கூடியவராக அந்த கணவர் இருப்பார். அதற்கு பின்னாலே மனைவிமார்களும் என்ன, அதையும் பின்பற்றி கணவன் செய்யக்கூடியதை தானும் செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக இன்று எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய கண்களினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அவ்வாறு இல்லாமல் கணவன் தவறு செய்தால் அதனை திருத்தக்கூடிய பெண்ணாக, உதாரணமாக இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல்
இன்று பிள்ளைகளுடைய வளர்ப்பில் எத்தனையோ தாய்மார்கள் தவறு விடுகின்றார்கள். பிள்ளைகள் வளர்கின்ற விடயத்தில் கணக்கெடுக்காமல் பொறுப்பெடுக்காமல் இன்று பொடுபோக்காக இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பிள்ளை வளர்கின்றதென்றால் அந்த பிள்ளைக்கு எந்த கல்வியை கொடுக்க வேண்டும், எந்த விடயத்தை அந்த பிள்ளைக்கு செல்ல வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும், பெண்களாகிய தாய்மார்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன மிக கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று. எனவேதான் ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம்தான் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது போன்று நாங்களும் என்ன எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கணவன்மார்களிடத்தில் சிறந்த ஒரு பெண்மணியாக, சிறந்த ஒரு மனைவியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும் என பிரார்த்தித்தவளாய் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஆகிரு தாவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.